குரு உபதேசத்தையும் சுக்கரோபதேசத்தையும் அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு ஹீலரு. இப்போ எப்படி ஹீலிங் இருக்குன்னு ஹீல் பண்ணி சொல்லுவார். அதோடு மட்டும் இல்லாமல் புதன் திசை நடக்கிறதுனால ஜாதகம் பார்த்தாலும் புதன் திசை வந்து புதனுக்கு ஒரு குரு உபதேசம் போனஸ் ஆகுதுங்க. அதெல்லாம் பிரச்சனை உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஒரு அற்புதமான வேலையை நம் எல்லோரும் சந்தித்ததே மிக மகிழ்ச்சி. ஏன் இந்த 30 பேர், அதாவது கோடிக்கணக்கான மக்கள் இந்த தமிழகத்தில் இருந்தாலும் நமக்கு மட்டுமே இந்த பேராதான குரு ஆசி நமக்கு எடுத்துள்ளது. நான் பல்வேறு பள்ளிகளில் படித்தாலும் இங்கே ஒரு வித்தியாசமான உன்னதமான ஒரு அனுபவத்தை உணர முடிந்தது. ஏனெனில் இந்த 10 நிமிடம் என்னை மறந்த நிலை. எனக்கு டைம் போனதே தெரியல. உள்ளே போனதான் தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, எனக்கு இது பண்ணாங்கன்னு என்னை மறக்க வைத்த நிலை. அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், மந்திரம் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், எதுவுமே எனக்கு புரியல. அந்த ஒரு திக்கற்ற நிலை, ஏன்னா சரண்டர் ஆகிட்டேன், அவ்வளோதான். எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்படி இந்த இடத்துல இருந்தேன்னா அது எல்லாம் நிறைய உணர முடியும். நானற்ற நிலையில் போனதுனால என்னால் உணர முடியல. ஏன்னா இப்போ வந்து ஏன்னா குருவிட்ட நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் அவரால் அதை இயக்க முடியும். அதுக்காக என்னை இழந்து அவர்கிட்ட படைச்சேன். அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலை நமக்கு என்ன வித்தை தெரிஞ்சாலும் அங்கே வரப்போ 0 தட்டில் வந்தால் தான் அவரால் அதை செயல்படுத்த முடியும். நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது சிரமமான ஒரு காரியமாக போயிடும். அதனால் நண்பர்களே, நமக்கு என்ன வேணும், எது வேண்டுமோ அதை நோக்கி நம்ம வந்திருக்கோம். அது பல மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏனென்றால் அவர் வந்து பல்வேறு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்தார். அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நிலையில் உணர்றப்போ அடியனுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கே. இந்த கிரவுண்டில் சேர்த்துக்கு இந்த ஃபினான்ஸ்லேயே இப்போ நான் ஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, பட் கேஷாக இல்லை. நினைக்கல எல்லாரும் என்ன இப்போ எல்லா வசதியாக தான் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட பல கோடி சொத்து இருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு வேணும் இல்லையா? ஆனால் அதை யோசிக்கல நான். ஏன்னா இப்போ நான் வந்து என் பொண்ணோட கல்யாணத்தில் வச்சுருந்தேன். அதுக்காக தான் எனக்கு என்னோட ப்ரையாரிட்டி எது அதுதான். அப்புறம் வீடு அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நோக்கி இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு யோசிக்கிறப்போ தான் அந்த ஐயர் வந்து என்ன பண்ணார், போனோடனே கூப்பிட்டு விநாயகரை கூப்பிட்டு ஒரு மாலை ஒன்று போட்டார். ஏன் போட்டாருன்னு தெரியல. நீங்கள் போகிற காரியம் வெற்றி நடையினார். அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. அப்புறம் இங்கே வந்தோடனே டப்புன்னு நான் என்னோட மனம் வந்து மாறிவிட்டது. அதுக்காக நம்ம எதுவாக இருந்தாலும் தானாக நமக்கு நடக்கும். ஏன்னா அவருக்கு யாருக்கும் கூப்பிடல. கிட்டத்தட்ட அங்கே அந்த கோயிலுக்கு போனவங்க எல்லாம் பார்த்து எல்லாம் போயிட்டு தான் சொல்லிட்டீங்க. அங்கே கோயிலுக்கு போனோம், அந்த ஐயர் முன்னாடி போனோம். ஒருத்தர் உட்காந்து ஏன்னா என்ன விசேஷம் என்ன ஏதுன்னு கேட்டார். இன்னைக்கு தீட்சா அங்கே போனோம், இன்னைக்கு நேரம் வெற்றி தான். நான் முதல் சைன் எனக்கு வந்துருச்சாங்க. அங்கே போனோன்னு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. உட்காந்து 10 நிமிஷம் இருக்க வேண்டிய சொல்ல வந்துச்சு அடுத்த சைன். அப்புறம் 3வது போனோடனே ஒரு அம்மா வந்து எனக்கு குங்குமம் இதெல்லாம் கொடுத்தது. ஒரு பூஜை ஃபஸ்ட்டு போனோடனே ஆட்டோக்கு காசு கம்மியாக 10 ரூபா கம்மியாக சென்ட்ரல்னா பூ வியாபாரம் பண்ணுற 10 ரூபா கொடுத்து சார், நீ வரப்போ கொடுத்து சார். அப்போ எனக்கு இதுலேருந்து என்ன சைன், யாரோ ஒருத்தர் அவங்க பணம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்து கோயில் காசு போனால் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் சொல்லி ஒரு மாலை போடுறது. நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்போது நான் ஒன்றுமே பண்ணல, அவர் சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணல. எனக்கு பெருசாக கோயிலில் நாங்கள் வந்து வேறு மாதிரி இயக்கத்தில் இருக்கிறதுனால கோயிலில் பெருசாக போக மாட்டோம். போனாலும் அங்கே முக்கியமான இதெல்லாம் கோயிலை சுற்றி இருப்போம். அந்த எனர்ஜி தான் இது எனர்ஜி போனவங்களைய அந்த பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பண்ண மாட்டோம். ஆனால் இருந்தாலும் சொல்லிட்டாங்க, குரு சொல்லிட்டு நம்ம கேட்கணும்ல, கண்ண முடி கேட்கணுனால அதுக்காக போனதுனால இத்தனை விஷயம் நடந்தது. நாங்கள் போகலன்னு இந்த விஷயம் எனக்கு சயின்ஸ்லாம் கிடச்சிருக்காது. இந்த சைன் ரொம்ப பார்க்கணும், கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சைனையும் பார்க்கணும். சகுனம் சொல்கிறாங்கல்ல, அந்த சகுனம் வந்து நம்ம வாழ்க்கை மாற்றும். நம்ம நினச்சிட்டு வருவோம், நமக்கு நிறைய நமக்கு தோணும், நம்ம பணம் வேணுமா, பணம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் சாப்பிட சொல்கிற 3 லட்சம் ரூபாய்ங்கிறது நம்ம எல்லாத்தையும் முடியும்னு நினைக்கிறேன். முடியாத விஷயம் பெருசு இல்லை. நான் வந்து இதோட ப்ரொமோஷன்ஸ்க்காக நான் பேசல. இது மாதிரி ஒரு தாய்மலம் எங்கே கிடைக்கும்னா கிடைக்காது. ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அடுத்து 3 தேதி மந்திர தீட்சை கொடுக்கும்போது சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அந்த பிராணாகிரி நீங்கள் என்ன கிரவுண்ட் செக்ல எப்படி வேலை செஞ்சு முடிச்சு எனக்கே வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. அவரோட எனக்கு வந்து சக்கராஸ் வந்து ஃபுல்லாக அவர் சொல்ல ஒரு மந்திரம் சொல்ல அதாவது நமக்கு வந்து பணம் வேணா என்ன வேணும் தெரியல, பேசிக் சக்கரை ஆக்டிவேட் பண்ணணும். அவர் பேசிக் சக்கரை வந்து ஆக்டிவிட்டி கிரவுண்ட் வந்து ஃபுல் ரவுண்டு வந்துச்சு. எனக்கு ஒரு 3 சைக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சுது. அப்போ அந்த எனர்ஜிங்கிறது அந்த வைப்ரேஷன் தான் மட்டும்தான் வரும். எனர்ஜி இல்லாத குரு கொடுக்குறப்ப நம்ம எனர்ஜி வந்து நம்மளால் அறிய முடியாது.
நீங்கள் வந்து நீங்கள் என்னதான் உருண்டு பரண்டு தெரிஞ்சாலும் நமக்கு தேவை என்ன எனர்ஜி. எனர்ஜி தூண்டா பற்றி விளக்கு இருக்குதுங்க. நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றலாம், 5 லிட்டர் வேணா 10 லிட்டர் ஊற்றலாம். திரும்பி தூண்டுறதுக்கு தூண்டுதல் வேண்டாம், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்போ தூண்டுதல் தான் குரு. அந்த தூண்டுதலாக இருந்து இன்னைக்கு வந்து அந்த வைப்ரேஷன் பயங்கர. அந்த நீங்கள் படிக்க வாங்க பாருங்க, வாங்க தொட்டு பாருங்களேன். அது நான் வினோஸ் அவருக்கு அதுக்காக நான் சீக்கிரம் வந்தேன் அன்னைக்கு, அவரோட இதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் நாங்கள் பர்சனலாக பேசிட்டு இருக்கோம், சில விஷயம் அவர் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது பயங்கர வைப்ரேஷன். ஏன்னா முதல்ல நான் அவர் தொடர்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது சொல்லி குமார்ட்ட சொல்லி நான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அங்கே போய் வைப்ரேஷன் மாறிடக்கூடாதுன்னு அவர் போட்ட டைரக்டாக நான் தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு. இதை நான் தான் தொட்டாங்க. அப்போது அந்த எனர்ஜி வந்து எனக்கு அப்புறம் டிலி பாபு சார் தொட்டாரு. அந்த வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக, எனர்ஜி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படியும் நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. உண்மை சொல்லித்தானே வேணும். அபூர்வ ஒரு விஷயம், அவரோட ஆசை. நன்றி. சக்கரவர்த்தி சார் சரணாகதிக்கு அவர் பார்க்காத ஆள் கிடையாது, அவர் பார்க்காத மனுஷன் கிடையாது. அவரே வந்து மனித கமிஷன்ல இருக்க 100 பேரை போட்டு கிழிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே சாதாரண கிடையாது, முன்னாடி இருக்கிற லாயரு சார். இந்த இடத்துக்கு வந்து என்ன பேர் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்கு சார் நம்ம வந்து ஹோட்டல் உட்காந்து ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கி ஒரு ஹோட்டலில் தான் போட்டிருக்கோம். செட்டில்மெண்டான ஹோட்டலில் போட்டோம். நான் எனக்கு இங்கே தான் டாக்டரேட் கொடுத்தாங்க. 4 வருஷத்துக்கு இங்கே தானே கொடுத்தாங்க டாக்டர். ஆசிரியர் பட்டம் இங்கே தான் வாங்கினேன். நிறைய நிகழ்வு இங்கே நாங்கள் நடத்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னேன்? யாரும் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வெங்கட்காளி சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னேன்? வெற்றி வேற. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னேன்? வெங்கட்காளிங்க. இந்த இடத்துக்கு நீ தானே கொடுங்க, டைப்படி கொடுத்து என்ன சொன்னேன்? குரு சன்னிதானம். அப்படின்னா என்ன சார்? இங்க பாயிண்ட் நம்பர் 1 கிழங்க. நீங்க சார் டெல்லி பாபு சொன்ன மாதிரி 5:30 மணிக்கு தினேஷ் கிழங்க நான் தூங்கவே இல்லை. அவ்வளோ மந்திரம் ஆயிடுச்சுன்னா மொட்டை மாட்டில போய் நின்று சூரியன் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் இறக்கி உயிரோடு இன்னைக்கு நான் கொடுக்குற 100 பேருக்கும் 30 பேரும் வாழ்க்கை மலரணும், அதிர்ஷ்டம் மலரணும், ஐஸ்வர்யம் உணர்வுபூர்வமா அடி வயிற்றுலேருந்து கொடுத்து நான் வேண்டிட்டு அவ்வளோ ப்ரேயர் பண்ணி தூங்கவே இல்லை. நான் மற்ற கிளாஸ் போடவும் 10 நிமிஷம் வருவேன். ஆனால் நான் என்ன சொன்னேன், 9:15 இங்கே எல்லாம் இருக்கணும். அவ்வளோ டைப் பட் ஆனால் 9:15 எத்தனை பேர் இருந்தோம்? நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? என்ன மாஸ் நீங்களே முன்னாடி வேண்டாம் சாப்பா 9 மணிக்கு நான் உள்ள ரெடி பண்ணேன். வந்து 1/4 மணி நேரம் ரெடி பண்ணி எல்லா குருவையும் கூப்பிட்டேன். சார் ஒரு நாள் இந்த கிரகத்துல கர்ப்பகிரகத்துல அபிஷேகத்துல இருக்கிற மாதிரி குருவோட சன்னிதில ஓஷியை கூப்பிட்டேன், மெகாபாபா சார் வருவாங்க சார், அகஸ்திரி கூப்பிட்டேன், கூப்பிட்டேன் சார், ஜோதிலிங்கத்தை கூப்பிட்டேன். எல்லாருடைய பிளஸிங்ஸும் ஒரு நாள் கட்டம் நிற்கும். நம்மளுக்கு நேரம் கிடைக்கல. அப்படியே வந்து நான் இதுவே என்னுடைய வீடு, என்னுடைய மற்ற ஆளுநர் வந்தா ஈச்சக்குலையை வந்து கூட்டு வாழை மரத்தை கட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நொங்க கட்டி தென் கொலையை கட்டி, இன்னொரு வாட்டி நான் தீட்சை கொடுக்கும்போது இன்னொன்று பாருங்க, எல்லாரும் ஜாதகம் பார்ப்பீங்க. வருஷம் இன்னைக்கு அவர் அடிச்சுட்டு அதிர்ஷ்டம், அதுக்கு 1 லட்ச ரூபாய் பீஸா போட்டுருப்பேன். இன்னைக்கு யோகாக்கார அவர் எவ்வளவு பயங்கரமான அசால்ட்டா வந்து பச்சை கலர் போட்டு வந்து இதை வாங்கிட்டு போயிட்டாரு, புதன் மந்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. புதன் திசை நடக்குது. வந்தது என்ன ஞானம், அப்புறம் ஞானம் அவருக்கு இருக்கு, குரு கொடுத்துட்டேன், சுக்கரன் பணம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் திசை யோகா திசை கொடிக்கட்டி பறக்கிறது ஆக்டிவேட் பண்ணணும். அது தனியாக ஒரு பேக்கேஜ் அப்பா சார்னு துண்டை போட்டு நைஸா வந்து அதையும் வாங்கிட்டு போயிட்டாரு. நான் அந்த ஆர்டர் படி வந்தா கூட அவங்க ஞாபகம் வந்திருக்காரு சார், அப்புறம் பார்த்துக்கணும் டயர்ட் ஆகிட்டேன். புதன் மந்திரம் 3வது மந்திரத்தையும் வாங்கிட்டாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் சார். ஒவ்வொன்றும் சார் புதன் மந்திரத்துக்கு என்ன பொசிஷன் சொல்றேன், நீங்க ஏற்கனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு மந்திரம் வாங்கும்போது என்ன பண்ணணும்? ஏற்கனவே சூரிய மந்திரம், சூரிய நமஸ்கார் சார். டீச்சர் விட்டு பெருசு இல்லை சார், பெரிய மந்திர உபதேசம் சிவசங்கர் ஆளக்கணும். பாருங்க சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மந்திர தீட்சை வாங்குறது நீங்க மந்திரத்தை வச்சு உருட்டிட்டு போனீங்க. நான் சொல்றேன் எல்லாமே வித்தியாசமா பண்ணுவேன். நான் இமயமலையில கடந்தேன், பல குரு மந்திரங்கள் இருந்தேன், கேரளா மாந்திரத்தை படிச்சேன், அதெல்லாம் வெளிக்காட்டிக்கிறேன். இந்த இப்ப கேட்கறாங்க அந்த அரகஜா விஜய் வச்சிருக்க எவ்வளவு மதிப்பு அந்த அரகஜா எல்லாத்தையும் வசிக்கணும். இன்னைக்கு நான் யாராச்சும் அரகஜா பாத்துறீங்களா? இன்னைக்கு பச்சேன். ஏன் இந்த மந்திர சித்தியா கற்பா தெரியுதா? அதே மாதிரி ஜோதிலிங்கத்துல இருந்த விபூதி அவ்வளோ பவர்ஃபுல்லான விபூதி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி சந்தனம் ஐயப்பனோட வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா, எல்லாத்த விட கோடி ரூபாய் கொடுத்தா கிடைக்காது அரகஜா. சும்மா எங்கேயோ கொடுத்த அரகஜா வேலை தெரியும். அபிஷேகத்துல எல்லாத்தையும் அரகஜா இருக்கும். ஏன்னா இப்பதான் விஜய் வந்தவங்க அந்த ஃபேமஸ் பண்ணி விட்டாரு செஞ்சாங்களா. அதனால அவ்வளோ எல்லாமே அங்கேருந்து அற்புதமா கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள். அதனால தயவு செய்து இந்த பௌர்ணமி நாளில் நீங்க என்னமோ பண்ணுங்க, உட்காருங்க, இல்ல படுங்க, சோரத்துல கூட இந்த சன்னிதானத்துக்கு போய் சுத்துங்கிறது தான் எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். கிடைக்காது, கர்மா அப்படியே கிடைக்கும் அபிஷேகம் பண்ண மாதிரி. நான் கோயிலுக்கு போக சொன்னா சாதாரண காரணம் இல்லை சார், 1008 காரணங்கள் இருக்கு. அவர் அழகா கவனிச்சிருக்காரு. ஏன்னா அந்த புறநகிலிங்க இருக்கிறதுனால அந்த 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 புறம் சக்கரம் பேசிட்டு இருக்காதுனால அந்த சயின்ஸ் என்னோட ஜோதிலிங்கத்துக்கு வந்தாலும் தெரியும், மகேந்திரன் 12 ஜோதிலிங்கம் வந்தாலும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கொடுமுடி வந்தீங்களா ஒரு வாட்டி? நீங்க வந்து நியூ இயர்க்கு கொடுமுடி வந்தீங்க. கொடுமுடியில கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா முழுறது அறுதல் இருக்க முடியாது. அபிஷேகம் நடந்துக்கிட்டு அந்த நேரத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. எங்கேயோ சேலத்துல தயிர் சாமி எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வாங்க விட்றான்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? கொடுமுடியில 6 லட்சம் பேர் கூட்டம். அப்பயும் நான் சாதாரண வேஸ்ட் இந்த பந்தாவோட போல வந்து இதெல்லாம் போறாங்க நண்பர்களே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சரிதானுங்களா? பக்தி யோகத்துக்குள்ள வந்துட்டோம். அவர் அதெல்லாம் நம்பாதவர், அவரே அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்கும் போது
அந்த நம்பிக்கை நான் தான் டைப் பண்ணி போட்டேன். 9:15 இருக்கணும். கரெக்டா 9:15 இருந்து 4 பேர் தான், 5 பேர் தான். அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு புறம் முடிச்சிட்டேன். இங்க வந்தா முடிவெடுத்தேன். ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க்கணும்னா ஒரு 5 நிமிஷம் பிரசாதம் குட்டியா. அதனால என்னுடைய டீச்சர் வாங்கின நண்பர்கள் உலகத்தை ஆட வேண்டும். மேலும் பெரிய லெவல் ஆகணும். மேலும் சீனியர் கொஞ்சம் ஆகணும். அவரு மேயர் ஆகணும். அருள் மேலும் கோடீஸ்வரன் ஆகணும். பாஸ்டிங் என்ன தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. என் பேர் இந்த சுந்தர்.